ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட் 2025 யார் யாருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி போயிட்டுருக்கு. ஸோ 2025 இவ்வளோ பேருக்கு நாங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை போடுவோமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2500 பேர் பக்கம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தற்சமயம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அவங்க ஒரு பணி நியமனத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற 700 பேர், ஸோ மீதி ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவுமே பார்த்திங்கன்னா ஒரு 5லிருந்து ஒரு 20 பேர், சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 50% பேர் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்படி கணக்கெடுத்து பார்க்குறப்போ எல்லா மாவட்டத்துலேயுமே ஒரு 700 பேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, நிற்க வச்சுருக்காங்க. 700 பேரை பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன சர்டிஃபிகேட்டில் இஷ்யூஸா, டாக்குமெண்ட்டில் இஷ்யூஸா, இப்படி பல தரப்பட்ட இஷ்யூஸ்னால் அவர்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் அவர்களுக்கு எப்பொழுது பணி நியமனம் 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வழங்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் வெளிப்படலை. ஸோ கிட்டத்தட்ட 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்குது. ஸோ முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றவங்க எல்லாமே சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ட்ரைனிங் பீரியட் போயிட்டுருக்காங்க. 1 மாதம் ட்ரைனிங் பீரியட் முடித்த உடனே அவங்களுக்கு அலோகேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நிறைய பேர்த்துக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இனி வரும் காலங்களில் அனைத்து தரப்பினருக்குமே வழங்கப்படுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த 700 பேர் மட்டுமே இல்லை, இன்னும் ஒரு 500 பேர் சேர்த்து 1200 பேர் பக்கம் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு ரெடியாக இருக்குது தமிழக அரசு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமு, இப்போ கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது சென்ற ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்வோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த ஆண்டு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. மீதி இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை வழி மேலே விழி வைத்து காத்து கொண்டிருங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஸோ அதனால் மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டிருக்காங்க. என்னை விட மார்க் கம்மியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போயிருக்கு, நான் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலன்னு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த மார்ச் மாதம் 25 இல்லைன்னா 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரும். இந்த ஒரு வீடியோ பதிவு அதற்காகத்தான். ஸோ மக்களே, நிறைய மாவட்டங்களில் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. அது எல்லாமே நான் முந்தைய வீடியோக்குள்ளே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த மாவட்டங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த 2026 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குங்க. ஸோ மே 4க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் இல்லைன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 நபர்களுக்கு உண்டான ஒரு வேகன்சிஸ் பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.